அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பங்குனி மாதத்தின் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருவிழா. இந்த பங்குனி உத்திர நாளில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி வேண்டுதல் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளும் நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தால் கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்துடைய பங்குனி உத்திரம் மார்ச் 24 மற்றும் மார்ச் 25 2 நாள்லையுமே வருகிறது. ஏன்னா மார்ச் 24 காலையிலேயே பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது. அது மட்டுமல்லாமல் உத்திர நட்சத்திரமும் ஆரம்பமாகிறது. மார்ச் 25 அந்த பகல் நேரத்திலேயே அந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் முடிவடைகிறது. அதனால சில கோவில்களில் மார்ச் 24 எடுப்பாங்க. சில கோவில்களில் இந்த திருவிழா மார்ச் 25 கொண்டாடப்படுகிறது. அது நீங்கள் உங்களில் இருக்கிற முருகப்பெருமான் கோவில்களில் எந்த நேரத்தில் கொண்டாடுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ நீங்கள் அந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு சொல்லும்போது பங்குனி மாதத்துடைய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணையக்கூடிய அந்த நாளை தான் சொல்லுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மார்ச் 24 பகல் நேரத்திற்கு அப்புறமா, அதாவது மத்தியானம் நேரத்திற்கு அப்புறம்லேருந்து இது ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த பங்குனி உத்திர நாளில் நம்ம முருகப்பெருமானையும் எம்பெருமானையும் நம்ம வழிபாடு செஞ்சு வர நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பங்குனி உத்திர நாளில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், தீர்வு பிறக்கும். சரிங்க, இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரம் 6 எழுத்து மந்திரமான சரவண பவ. இதை நீங்கள் 108 முறை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா முடிந்தால் 108 முறை எழுதுறது ரொம்ப நல்லது. முருகன் பெருமானை மனமுருகி வேண்டுங்க. உங்களுடைய கோரிக்கையை வையுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான நிச்சயமாக நிறைவேறும். முடிந்தால் உதிரிப்பூக்கள் இருந்து அப்படின்னா சரவணபவ சொல்லி நீங்கள் அர்ச்சனை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஓம் சரவணபவ, அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவாய நமக, இந்த வார்த்தையும் நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்லலாம். முழு மனதோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும்போது அதற்கான பலன் நிச்சயமாக இந்த பங்குனி உத்திர திருநாளில் இரட்டிப்பாகவே நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் எந்த தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளுமே நீங்கும். உங்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். அதனால முழு நம்பிக்கையோடு நீங்கள் எதாக இருந்தாலும் செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கான உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து அருள் புரிவார்.